3000 கொடுத்து கை கழுவல, அதுக்குள்ளே இப்போ 5000 ஏறிடுச்சு. சும்மா இருப்பானா சண்டை கிழிப்பேன், ரோட்ல போற முறை சண்டை கிழிப்பேன், ஒரே குஜாலி ஆயிருப்பேன். ஏன் இவ்வளவு நாளா கோடை காலம் வரலையா? இப்பத்தே கோடை காலம் வந்துச்சா? ஏன் இப்பத்தே அவருக்கு ஞானம் வந்துச்சா முதலமைச்சருக்கு? ஏன் இவ்வளவு நாளா கோடை வரலையா நான் கேட்கிறேன். இந்த இவ்வளவு நாளா 4 வருஷம் இல்ல, உலகம் இருக்கிறது வரைக்கும், இது வரைக்கும் நடந்த உலக வரைக்கும் கோடை காலம் வரும், மழை காலம் வரும், எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீ அதை பேசி என்ன பண்ண? அவது ஸ்டாலின் ஆபீஸுக்கு உள்ள நடக்கிற கூட எப்படி கழிஞ்சிருக்கு. கழிஞ்சவனா அவர் பார்த்தாரு, இனிமே எதுவுமே சொல்லக்கூடாது. நாளைக்கு ஏத்திரி, நாளை கழிச்சு ஏத்திரி, 5000 ஏத்திரி, 10,000 ஏத்திரி பேச்சே வரக்கூடாது. காதுகா வச்சமா நினைச்ச டப்பும் ஒரே அடி அடிச்சு விட்டு போயிடணும். அப்பத்தே இவங்களுக்கு. வணக்கம், 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லிக்கிறாம, யாருக்கு தெரியாம கொள்ளாம இன்னைக்கு எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் ஒரு 5000 ஏற்றி விட்டார். ஏன்னா 3 மாதம் மகளிர் உரிமை தொகை அட்வான்ஸ் ஆகும், அதை தேர்தல் வர நேரத்தில் அதை நிப்பாட்ட போறாங்க, வைக்க போறாங்க. கோடை காலத்துக்கு ஒரு 2000 செலவுக்கு வச்சுக்கோங்க, ஆக மொத்தம் 5000 வச்சுக்கோங்க. இனிமே உங்களுக்கு தேர்தல் நேரம் நிப்பாட்டி போவாங்க இந்த ரூபாய், அதனால முன்கூட்டியே வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடே கெடுகாலத்து போச்சு. ஏழை வாழை பொம்பளை கூட பேங்கில் போய் கூட்டத்தை மோத முடியல. கூட்டத்தை பயங்கரமான கூட்டம், எதை எடுத்தாலும் இதைத்தான் பேச்சு. ஆக மொத்தத்துல தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய புரட்சி மாதிரி நடந்து வச்சு ஒன்னும் சொல்லிக்கிறாம வைக்க. ஏன் ஒன்னும் சொல்லிக்கிறாமே எல்லாரும் பண்றாங்க? என்னன்னு எனக்கு ஒண்ணு தெரியும். அவரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிறாமத்தே அன்புமணியோட கூட்டணி வச்சாரு. சொல்லிக்கிறாமத்தே ஒரு ஆளோட நாளோட பேசுற நாள வைக்கிறது இப்ப சொல்றதே கிடையாது. சொல்லிக்கிறாம டபார்னு அவர் தேர்தல் அறிக்கை இத்தனை வெளியிட போறேன்னு எடப்பாடி சொல்றதுல டபார் வாய்க்கு வந்தவர் நினைச்ச நேரம் அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கிற ஒரு ஊர்ல. அதே மாதிரி இவரும் இந்த திட்டத்தை செய்ய போறேன், இந்த திட்டத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆட்டி பேசுறதும் இல்லை. ஏன்னா எப்படியும் மோப்ப முடிச்சு போறாங்க. ஏன்னா எப்படியும் உள்ள நடக்கிறது கூட ஸ்டாலின் ஆபீஸுக்கு உள்ள நடக்கிற கூட எப்படியும் கழிஞ்சிருக்கு. கழிஞ்சவனா அவர் பார்த்தாரு, இனிமே எதுவுமே சொல்லக்கூடாது. நாளைக்கு ஏத்திரி, நாளை கழிச்சு ஏத்திரி, 5000 ஏத்திரி, 10,000 ஏத்திரி பேச்சே வரக்கூடாது. காதுகா வச்சமா நினைச்ச டப்பும் ஒரே அடி அடிச்சு விட்டு போயிடணும். அப்பத்தே இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு டிவியை போட்டு விட சொல்லி எல்லாரும் அக்கௌண்ட்டுக்கு 5000 போட்டு எல்லாத்துக்கும் செலவுக்கு வச்சுக்க, கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து செலவழிச்சுக்க அப்படின்ட்டாரு. முதல் தவணை தான் ஏன் பார்வைக்கு இன்னும் முதல் தவணை. இன்னும் 3 மாச காலம் இருக்குன்னு 60 நாள் இருக்கு. 60 நாளுக்குள்ள இன்னும் எவ்வளவு ரூபா வேணாலும் வரலாம். 10,000 வரலாம், 15,000 வரலாம். ஒரு தொடக்கத்துல தொடங்கி வச்சுட்டாரு. இப்பத்தே 3000 கொடுத்து கை கழுவல, அதுக்குள்ளே இப்போ 5000 ஏறிடுச்சு. சும்மா இருப்பானா சண்டை கிழிப்பேன், ரோட்ல போற முறை சண்டை கிழிப்பேன், ஒரே குஜாலி ஆயிருப்பேன். நான் இன்னும் 60 நாள் இருக்கு, ஓட்டு போடுறதுக்கு 60 நாள் இருக்குன்னா. எலெக்ஷன் எப்போ ஒரு ரிசல்ட் எப்போ வருது அது வேற. ஆனா தமிழ்நாடு அரசியல் கையில கூட பூரா பொங்கி எழுந்துட்டாங்க, கெக்கரா புக்கரா எழுந்துட்டாங்க. பாரதிய ஜனதா காரர் இருந்து எல்லா பேரும். ஏன் இவ்வளவு நாளா கோடை காலம் வரலையா? இப்பத்தே கோடை காலம் வந்துச்சா? ஏன் இப்பத்தே அவருக்கு ஞானம் வந்துச்சா முதலமைச்சருக்கு? அப்படி இப்படின்னு கிளம்பிட்டாங்க. ஆக மொத்தம் ஒரு போட்டு விட்டு 5000 ரூபாயால கோவப்படுறாங்க, எரிச்சல் படுறாங்க, ஆத்திரப்படுறாங்க. ஆகா ஓட்டு நமக்கு விழுகாதே, எதிர்கட்சிக்காரன் பூரா கோவப்படுறேன், எரிச்சல் படுறேன். என்ன பண்றது? ஒரு 2500 ரூபாய் எடப்பாடி போட்டு விட்டு 7 வரையும் சொல்லிக்கிருந்தாங்க. 2500 போட்டாரு, 2500 போட்டார், 2500 போட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? 5000 சொல்லிக்கிறாம பள்ளிக்கிறாம 5000 ஆயிடுச்சு. பொங்கலுக்கு 3000 ரூபாய். இன்னும் எத்தனை ஆயிரம் ஏற போதும் தெரியல. நீங்க இனிமே வந்து நீங்க செய்யறது செய்யாது அப்புறம். இன்னைக்கு பேசுங்க, நீ வருவியே வரமாட்டியாது யாருக்கு தெரியும். இன்னைக்கு கையில வருதுல, டக்கு டக்குன்னு வருது. என்ன மக்கள் ஏழை பாலைக்கு நான் அன்னைக்கு செலவு கிடைக்குது, ஏதோ நல்லதோ கெட்டதோ பேசுறேன், ஏதோ செலவழிக்கிறேன், அப்படி போய்கிட்டு இருக்குல்ல. இப்ப பாரதிய ஜனதா ஏன் இவ்வளவு நாளா கோடை வரலையா நான் கேட்கிறேன். இந்த இவ்வளவு நாளா 4 வருஷம் இல்ல, உலகம் இருக்கிறது வரைக்கும், இது வரைக்கும் நடந்த உலக வரைக்கும் கோடை காலம் வரும், மழை காலம் வரும், எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீ அதை பேசி என்ன பண்ண? அவர் கோடை காலத்துக்கு செலவு வச்சுக்கிட்டு சொல்லிட்டாரு. அவரே பொங்கலுக்கு செலவுக்கு வச்சுக்க, கோடை காலத்துக்கு செலவுக்கு வச்சுக்க, மழைனா காசை வாங்கிக்க, வெயில்னா காசை வாங்கிக்க, இப்படி போயிடுச்சே என்ன பண்றது? ஆக மொத்தத்துல இப்ப இதுக்கு முதல்ல மாற்றா என்ன திட்டம் போடுறதுன்னு இன்னைக்கு சாயந்தரமே கூட்டம் போடுறாங்களா பாரதிய ஜனதா அண்ணாதிமுககாரங்க. என்ன செய்யறது? எல்லா பேரும் ஒரே இடம் கவுத்தி விட்டாங்களே, பொம்பளையில கவுத்தி விட்டாங்க. 1,30,00,000 ஓட்டு அவர் கையில இருக்குன்னு நேத்தே சொல்லிட்டாரு. 1,30,00,000 ஓட்டு, அந்த ஓட்டை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாதுட்டார். அப்ப இந்த ஒரு திட்டத்தை வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் எவ்வளவு திட்டம் வருதோ நமக்கு தெரியல. ஏன்னா பெண்கள் ஓட்டை வச்சுட்டு பீகார்ல ஆட்சியை பிடிச்சிக்க பிஜேபி. அது மாதிரி நினைச்சுக்குங்க. திருப்பி தமிழ்நாடு இப்ப பீகார் மாதிரிய பொம்பளை ஓட்டை பிடிச்சி திருப்பி நம்ம ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் திட்டம் வச்சிருக்காரு. இந்த திட்டத்தை நீங்க எப்படி ஒரே நாள் எப்படி உழைக்கிறது? நீங்க என்ன தள்ளுபடி வேணுங்க? மத்திய சர்க்கார் சேர்ந்து எதிர்கட்சிக்காரங்க சேர்ந்து புளி கூட விடுங்க, என்ன வேணாலும் நீங்க சொல்லலாம். எதிர்கட்சியா இருக்கும்போது புழுவுறதுக்கு வாயா வலிக்க போது நானும் புழுகலாம். எல்லார் வீட்டுக்கு ஒரு காரணம் பாட்டி நானும் சொல்லலாம். செயல்படுத்தணும்ல, செயல்பட்டுக்கிட்டு இருக்கணும். எல்லாத்துக்கும் நல்லது கெட்டதை பார்க்கணும். பெரிய பிரச்சனை நிறைய இருக்குல்ல அதுல. ஏன்னா வராதவன் 1000 சொல்லலாம், வந்தவன் சொல்றது ரொம்ப கடினமான வேலை. அதனால இன்னைக்கு 5000 அனுப்பி விட்டாரு. இன்னும் என் பார்வைக்கு இன்னும் 5000 10,000 வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு 5000 வர்றதுக்கு வாய்ப்பு கூட இருக்கு. ஏன்னா அரசியல் நிலைமை சூறாவளி. அமித்ஷா வேற வர்றாராம். அமித்ஷா யாரோட பேச போறாரு, என்ன பேசுறாரு, எதுக்கு பேசுறாருன்னு தெரியல. இனிமே அது என்ன நிலவரம், என்ன ஏதுங்கிற ஒவ்வொரு நாளும் அரசியல்ல சொல்லிக்கிறாம பள்ளிக்கிறாம நடத்திக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு நடத்துறாங்க, என்ன நடத்துறாங்க என்னன்னு தெரியல. பாத்தீங்களா? எதுவுமே பேசுறது இல்லை. அதே மாதிரி இனி வரக்கூடிய உதவிகளும் இனி ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே சொல்லிக்கிறாம தான் நடக்கும்.